ஹாய் எவ்ரிபடி, திஸ் இஸ் லோகேஷ். நேற்று வீடியோவில் பார்த்த மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ யூரோப்பியன் இண்டெக்ஸஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1% கிட்ட ஃபால் இருந்திருக்கு. இன்னும் ட்ரம்ப் கிரியேட் பண்ண ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்லேயும் சரி குளோபல் மார்க்கெட்லேயும் சரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரிலையன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3% ஃபால் கொடுத்துருக்கு. அண்டு விப்ரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 9% கிட்ட ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா போய் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு எல்லாரை விட லக்கு அதிகம் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வருக்கு தான். நேற்று நம்ம வீடியோவில் பேசின மாதிரி இன்னைக்கு கோல்டு ஒரு 1.5%, அதாவது 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 13,405க்கும், சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 318க்கும் இருக்குது. ஆக்சுவலி சில்வரோட வேல்யூ தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, 3% கிட்டே இன்னைக்கு அப்ரோச் கொடுத்துருக்கு. அண்ட் கரண்ட் ஃபியூச்சர்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கும் ஒரு 2 to 3% சில்வர் ரேலி இருக்கும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கோட ஷேர் ரிசல்ட் வருதுன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3% கிட்ட ஃபால் இருந்திருக்கு. ஆனால் சர்ப்ரைசிங்லி அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கு. 13% கிட்ட ப்ராஃபிட் ரைஸ் இந்த குவார்ட்டரில் இருந்திருக்கு. இயர் ஆன் இயரும் வந்து நல்ல ப்ராஃபிட் இருந்திருக்கு. ஸோ எனக்கு தெரியல என்ன பேஸ் பண்ணி பிஎன்பிஐ இன்னைக்கு அடிச்சு விட்டுருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா ரிசல்ட் ஆக்சுவலி இப்போ தான் வந்தது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம். மேபி நாளைக்கு அதோட எஃபெக்ட் இருக்கலாம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம் இன்னைக்கு. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 108 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு கீழே வந்திருக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் தான் நிஃப்டி இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 25,363 வரைக்கும் நிஃப்டி வர வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கே ரொம்பவும் டக்குன்னு போக போகிறதில்ல. ஒரு கன்சாலிடேஷன் பேஸ்லேயே இங்கே அப்படியே போயிட்டு இங்கேருந்து ஒரு ட்ரம்ப் கிட்ட தான் இருக்குது. ஒரு நல்ல நியூஸ் ஆர் அட்லீஸ்ட் இருக்கிற டேரிஃப் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனால் கூட இங்கேருந்து ஒரு அகெயின் ஒரு ஆல் டைம் ஹைக்கு புஷ் ஆகிறதுக்கு ஹை பாசிபிள் இருக்குது. பார்ப்போம். நிஃப்டி கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. நீங்கள் இந்த டைமில் நல்ல ஒரு அக்குமுலேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ன நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது ஆக்சுவலி கொஞ்சம் சீப்பாகவே. இந்த மேபி இன்னொரு 1 or 2 months ஒரு கன்சாலிடேஷனில் இருக்க ஹெவி சான்சஸ் இருக்குது. அந்த டைம் பீரியடில் நீங்கள் நல்ல அக்குமுலேஷன் ஸ்டாக்ஸில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ்லேயே பெரிய அளவில் நிறைய ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் டு கேப்சர். அடுத்து பேங்க் நிஃப்டி போய் பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் ஆக்சுவலி ஒரு ஃபால் லைட்டாக எதிர்பார்க்கலாம். மேபி ஒரு 58,900 இந்த ரீஜன் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஃபால்னு சொல்ல மாட்டேன், மேபி ஒரு 2% ஃப்ரம் திஸ் சைட் அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு. பட் என்னதான் நிஃப்டி இருந்தாலும் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கல்லு மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.34% கிட்ட ட்ராப் இருந்திருக்கு. பட் ஓகே, ஓரளவுக்கு டிஏஎஸ் பையிங் இருக்கிறதுனால பெரிய அளவில் ட்ராப் இல்லை. பட் ஆனால் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி என் போர்ட்ஃபோலியோலேயே கிட்டத்தட்ட ஒரு 0.97% கிட்ட ஹியூஜ் ட்ராப் இருந்தது. பட் ஆனால் இண்டெக்ஸில் பெருசாக ட்ராப் இல்லை. மேஜர் ஸ்டாக்ஸை மட்டும் அடிக்காமல் ஸ்மால் கேப் மிட் கேப்பை தான் போட்டு நல்லா அடிச்சு வச்சிருக்கானுங்க. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 3% ட்ராப் இருந்திருக்கு. நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரியே. ஆக்சுவலி ஒரு 1363 வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் உள்ளே ஒரு ட்ராப் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு நல்ல அக்குமுலேஷன் ஜோனாக தான் இதை நான் பார்க்குறேன். பட் ஓகே, எனக்கு இந்த ப்ரைஸ்லாம் நீங்கள் வேணாம் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் அடுத்த ஒரு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1240. இது வந்து ஜஸ்ட் என்னோட ஒரு வே ஆஃப் அனலைசிங் தான். இது வந்து ஒரு ஸ்டாக் காலோ ஒரு ரெக்கமெண்டேஷனோ கிடையாது. ஜஸ்ட் இந்த ப்ரைஸில் வந்தால் நான் அக்குமுலேஷன் பண்ணுவேன். இது ஒரு நல்ல ரேஞ்சாக உங்களுக்கு இருக்குன்றதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஆல் டைம் ஒரு ஹைலேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1600 ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 12% கிட்ட ட்ராப் இருந்திருக்கு. இன்னும் ஒரு 3-4% ட்ராப் இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஸ்மால் அக்குமுலேஷன் இங்கே க்ரியேட் பண்ணிட்டு கூட நான் ஃபர்தராக இந்த ரீஜன் வந்துச்சுன்னா நான் ஒரு அக்குமுலேஷனை க்ரியேட் பண்ணலான் இருக்கேன். லெட்ஸ் சி ரிலையன்ஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரொம்ப நாள் ஹோல்டிங்கில் நிறைய பேர் ஆக்சுவலி இந்த ஜிண்டால் ஷா ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. என் ஃப்ரெண்ட்ஸே கூட நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்கிறப்போ நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. பட்
ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராக நல்ல ஒரு ட்ராப், லிட்ரலி வந்து ஒரு 61% ட்ராப்ல இருந்தது. இந்த ஃபேஸ்லேயே ஒரு நல்ல கன்சாலிடேஷன்ல இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சாலிடேஷன் ஒரு மேல இருந்து ஒரு ஜூலை வரைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் டைம்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு அப்போ இல்லாமல் ஒரு டவுனும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு ரேஞ்சில் தான் இருந்தான். நானும் எதிர்பார்த்தேன் இந்த 150 ஜோனை உடச்சிட்டு கீழே போனானா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா உங்களுக்கு ஆமாம் 150 இந்த ஜோனை உடச்சிட்டு கீழே போனால் அகெயின் இங்கே வருவான், அட்லீஸ்ட் ஒரு இங்கேயாவது வருவான், ஒரு நல்ல ஒரு பொசிஷன் பிடிக்கலான்னு பார்த்தேன். பட் வரல, அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். பட் இங்கேருந்து மேலே போவானா கேட்டால் அதுவும் தெரியல. இந்த குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா இருந்திருக்கு. பட் இது வந்து இந்த பைப்லைன் பிஸ்னஸ் பற்றி நம்மளால மேஜராக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக பேஸ் பண்ணி தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ யூஏல தான் மெயின் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய நடக்குது. ஸோ எவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளால லைக் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கிறப்போ இந்த ஸ்டாக்கை அவ்வளோ பிலீவ் பண்ணி போகிற அளவுக்கு ஒரு கன்விக்ஷன் கொடுக்கல. யாராவது ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ரீஜனில் ஒரு நல்ல ஆவரேஜ் பாயிண்ட்டாக இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி வச்சிருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு 15% ஏறினதுல ஒரு நல்ல திருப்தியான சந்தோஷம் கிடைச்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விப்ரோ ஷேரை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 8% கிட்ட நல்ல ஒரு அடி. ஆக்சுவலி விப்ரோ ரிசல்ட் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது திஸ் குவார்ட்டர். ரெவன்யூவும் பெரிய அளவில் க்ரோத் இல்லை. ஸோ அப்போவே எதிர்பார்த்தது, பட் அப்போ காட்டலை, மார்க்கெட் லீவ் இருந்ததுனால இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மார்னிங்லாம் நல்ல ஒரு ட்ராப்ல இருந்தது. எக்ஸாக்டாக அரௌண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9% கிட்டவே ட்ராப் இருந்தது. அப்புறம் ஓரளவுக்கு ஒரு ரெக்கவரி ஆகி முடிச்சிருக்காங்க. பார்ப்போம். ஐ திங்க் இன்னமும் கண்டிப்பாக ஒரு ட்ராப் இருக்குது. 230 ரேஞ்சில் வந்தால் நான் கன்சிடர் பண்ணலான் இருக்கேன். பட் பார்ப்போம் அப்போது அந்த ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது, ஐடி செக்டார் எப்படி இருக்குன்னு. ஏன்னா எந்த ஐடி செக்டாரும் இப்போதைக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு மொமெண்டம் இல்லாமல் தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி ஏதுன்ற அப்போ சுச்சுவேஷன் பொறுத்து தான் பார்ப்போம். பட் இந்த விப்ரோ ஸ்டாக்கை நீங்கள் கண்டிப்பாக வந்து விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல ரேஞ்சில் கூடிய சீக்கிரம் வரதுக்கான ஹெவி சான்சஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி அதையும் என்ன ஏதுன்னு பார்ப்போம். அடுத்து நான் ஹோல்ட் பண்ணுற காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3% கிட்ட ட்ராப் இருந்தது. சார் ஆக்சுவலி 5.25% ட்ராப் இருந்தது. பட் எதனால இந்த ட்ராப்னே தெரியல. February 5th வந்து இதோட ரிசல்ட் வருது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட வந்திருந்தது, அவங்க சைடில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 90% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் இருந்திருக்கு. ஆக்சுவலி அவங்களோட புக்கிங் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 34,179 crores கிட்ட புக்கிங் எடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் வேல்யூ. ரியல் எஸ்டேட் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு நல்ல கம்பெனின்னே சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இயரில் மட்டும் 16,000 கோடிக்கு லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சேல் பண்ணியிருக்காங்க. என் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி கண்டிப்பாக இந்த குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் காட்ரேஜ் போஸ்ட் பண்ணணும் நான் பிலீவ் பண்ணுறேன். லெட்ஸ் சி அதுவும் எப்படி இருக்குன்னு. நான் இன்னும் ஒரு 4-5% ட்ராப் ஆனால் ஆவரேஜ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் யாராவது காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா என்ன ப்ரைஸில் ஹோல்ட் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் எதனால் அந்த ஸ்டாக்கை வாங்கினேன், எனக்கு என்ன கன்விக்ஷன் இருந்ததுன்றதை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நேற்றே நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3.53% கிட்ட அப் ஆயிருக்கு. பட் இன்னும் ப்ராப்பரான ரிசல்ட் ரிலீஸ் ஆகல இந்துஸ்தான் ஜிங்க்குக்கு. பார்ப்போம். இன்னைக்கு டேவோட பாதி ரிசல்ட்ஸ் இன்னும் வரல. மேபி இன்னும் ஒரு 1 or 2 hours வரும். நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமில் வரல. வந்துச்சுன்னா நாளைக்கு அதை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூவும் பார்ப்போம். பட் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு 3.53%. மோஸ்ட்லி பாசிட்டிவ் ரிசல்ட் தான் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% க்ரோத் இருக்கும்னு தான் சொல்கிறாங்க ரெவன்யூவில். பார்ப்போம் அது என்ன அளவில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு. புதுசாக யாரும் இந்துஸ்தான் ஜிங்க்ல பை பண்ண தேவையில்லை. வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பை. அண்ட் நல்ல டிவிடெண்ட்டும் உங்களுக்கு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்துடும். ஸோ
வச்சிருக்கிறவங்களுக்கு நல்லது. புதுசாக யாரும் பை பண்ணிக்க தேவையில்லை. நான் பை பண்ண போகிறதும் இல்லை. ஓகே, அடுத்து நம்ம பாலிகேப் பற்றி பார்ப்போம். பாலிகேப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 4.13% ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு ரிசல்ட் அன்றைக்கே வந்துருச்சு. அன்றைக்கி ஒரு பெரிய மொமெண்டம் இல்லை. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஏறி இருக்கு. அதுவும் ஒரு பியர் மார்க்கெட்டில் ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் அதே இதில் பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ட்ராப்ஸ் வந்துருச்சிருக்கு. ஆக்சுவலி நான் ஃபினோலெக்ஸ் கேபிள் ஹோல்ட் பண்ணுறேன். ஃபினோலெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3.47% கிட்ட ட்ராப் இருந்திருக்கு. ஆனால் பார்ப்போம் அதோட ரிசல்ட் என்னைக்குன்னு. ஸோ அதை பொறுத்து பாலிகேப் மாதிரி இதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு அப்போர்ட் எதிர்பார்க்குறேன். அண்ட் கிராம்ப்டன் ஒரு இன்னைக்கு ஒரு 3% ட்ராப் இருந்திருக்கு. கிராம்ப்டனோட ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா February 6 ரிலீஸ் ஆகுது. கிராம்ப்டனோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா February 6 ரிலீஸ் ஆகுது. அதை பற்றின டீட்டெயில் ரிவ்யூவும் பார்ப்போம். ஏன்னா நான் கிராம்ப்டனும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஹெச் ஸ்டாக் நேற்று பார்த்துருந்தோம். அதை பற்றி நீ டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2.68% கிட்ட அப்ரோச் கொடுத்துருக்கு. பட் ஆக்சுவலி நான் இன்னும் இதில் ஒரு அப்ரோச் எதிர்பார்த்தேன். மேபி மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பியரிஷாக இருந்ததுனால ஒரு மொமெண்டம் கொடுக்கலையான்னு தெரியல. ஏன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 60% இயர் ஆன் இயர் க்ரோத் இருந்திருக்கு. ஆக்சுவலி எல்லா டயர்ஸ் கம்பெனிஸ்க்கும் நான் எப்படி இந்த வருஷம் ரிசல்ட் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். மோஸ்ட்லி எல்லாம் ஒரு நல்ல அப்ரோச் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த டயர் செக்டர்ஸ்ல பெரிய அளவில் ஒரு ரிட்டர்ன்ஸ் இல்லை. பார்ப்போம் திஸ் இயர் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஃபைனலி ஃபெட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3.24% கொடுத்துருக்கு. ஆஃப்டர் ரிசல்ட்லேருந்து ஃபெட்ரல் பறந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த டைமில் யாரும் போயிட்டு மாட்டிக்காதீங்க. நியூ பையர்ஸ் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் என்ஜாய் யுவர் ப்ராஃபிட்ஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப ஹை வேல்யூவில் இருக்குது. நீங்கள் இப்போது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அண்ட் ஈவன் ஐசிஐசி ஈவன் எஸ்டிஎஃப்சி கூட கம்பேரிட்டிவ்லி ஃபார் பெட்டர். இப்போ இருக்கிற வேல்யூஷன் படி ஃபெட்ரல் பேங்க் ரொம்ப ஹை. நியூ வைஸ் யாருமே என்ட்ரி ஆகாதீங்க. நானும் ஃபெட்ரலை பார்க்குறதா இல்லை. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கும் மோஸ்ட்லி நான் வந்து ஒரு பியரிஷ் மோட் தான் நிஃப்டி இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் பேங்க் நிஃப்டி இன்னும் ரியாக்ட் ஆகுன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் மார்க்கெட் முடிகிறப்போ ஒரு லிட்டில் கம்பேக் இருக்குன்றதையும் நான் எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் சி ட்ரம்ப் ஃபர்தராக என்ன நியூஸ் சொல்கிறாருன்றதையும் பார்ப்போம். பேஸ்ட் ஆன் த டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறாரா ஆர் எல்ஸ் சமாதானத்துக்கு போகிறாரா? மோஸ்ட்லி போக மாட்டார். அது என்ன கண்டிஷனில் இருக்குன்றத இன்னும் ஒரு 2 or 3 days கழிச்சு நம்ம அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம் டீட்டெயிலாக. தேங்க்யூ.